இனிய தமிழ் மக்கள் அந்த பாசத்துக்குரிய பாரதி ராஜா அந்த குரலை வந்து இன்னும் எப்போ கேட்க போகிறோம்? வாய்ஸில் மட்டும் கேட்கலாம், நேரடியாக கேட்க முடியும். எங்கள் தெய்வம் அவர் எங்களுக்கு வலது கை போனது மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிள்ளை மாதிரி வச்சிருப்பாரு எங்களை. ஓ, வேலைக்காரங்கன்னு அந்த அந்த எண்ணமே இருக்காது. அவர் வந்து என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தாரு. அவர் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் கூட தான் டிரைவராக அவரே பக்கத்தில் உட்காந்து இதே காட் ரோட்டில் இருந்து தான் அவர் ஒரு வண்டியை உடச்சிட்டேன், தெரியாமல் எடுத்து ஓட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு. உடச்சதுக்கு நான் உட்காடுறேன், என் பக்கத்துலேயே நீ உட்காந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிரைவிங் பழகி கொடுத்து நான் இப்போ டிரைவராக இருக்கேன். ஆனால் அவருக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா மையம் இருந்து அவர் போயிட்டா இந்த கவலையெல்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் 2 பெண் குழந்தைங்க. சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப நோகுது. நான் வேலை பார்க்குறவர் தான், வேலைக்காரி மாதிரியே அவர் பார்த்துக்கிற மாட்டார். சரி, ஒரு முதலாளி இருக்காங்களே, நம்ம ஒரு தலாணி இல்லாமல் கூட படுப்போம் அப்படின்னா அவர் பெட்ல இருந்து தலகாணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தூங்கின பிறகு தலையை வச்சு விடுவார். இங்கே வந்து நாங்கள் அவங்கள அப்படிலாம் பார்க்கல, இங்கே தூங்குங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு மனுஷன். இப்போ மனோஜ் இருந்துட்டு அவர் போனால் ஒரு சந்தோஷம்தான், மையம் பார்த்துக்கிடுவாருங்க. ஒரு ஒரு ஆலமரம் ஒரு கோபுரத்தவே அழிச்சிட்டாங்க. ஆலாம் வேரும் அழிச்சிட்டாங்க, ஆலாம் மரத்தும் அழிச்சிட்டாங்க, கோபுரத்தும் அழிச்சிட்டாங்க. இங்க வந்து எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? இங்க வந்து நான் வரவே போவேன். சரி. இந்த பொண்ணு தான் வேலை பார்த்தது. அந்த பொண்ணுங்களா? நான் அங்க வேலை பார்த்தேன். சரி. இப்போ சார் இடையில வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்தாங்க, பார்த்தேன். அதுக்கு பிறகு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டாரு. இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் வந்திருக்கேன் மன வருத்தத்தோட. ஆனால் அவருக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா மையம் இருந்து அவர் போயிட்டா இந்த கவலையெல்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் 2 பெண் குழந்தைங்க. சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப நோகுது. அவருக்கு வந்து அவர் பேரில் எத்தனையோ ஆளாக்கி விட்டுருக்காங்க, நல்ல முறையாக பொழைக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த நிலம் பண்ணும்போது ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு தான் எனக்கு. நான் வேலை பார்க்குறவர் தான், வேலைக்காரி மாதிரியே அவர் பார்த்துக்கிற மாட்டார். சரி, ஒரு முதலாளி இருக்காங்களே, நம்ம ஒரு தலாணி இல்லாமல் கூட படுப்போம் அப்படின்னா அவர் பெட்ல இருந்து தலகாணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தூங்கின பிறகு தலையை வச்சு விடுவார். இங்கே வந்து நாங்கள் அவங்கள அப்படிலாம் பார்க்கல, இங்கே தூங்குங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு மனுஷன். இப்போ மனோஜ் இருந்துட்டு அவர் போனால் ஒரு சந்தோஷம்தான், மையம் பார்த்துக்கிடுவாருங்க. ஒரு ஆலமரம் ஒரு கோபுரத்தவே அழிச்சிட்டாங்க. ஆலாம் வேரும் அழிச்சிட்டாங்க, ஆலாம் மரத்தும் அழிச்சிட்டாங்க, கோபுரத்தும் அழிச்சிட்டாங்க. மனசு நோகுது. ஆனால் அவருக்கு வந்து இந்த இழப்பீடு யாருக்கும் வரக்கூடாது. இனிமேல் அவங்க பெண்கள் 2 பேர் மனோஜ் பெண்கள் இருக்காங்க, நல்ல முறையாக சீரும் சிறப்புமாக அவர் எப்படி பேர் எடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து பேர் எடுத்து கொடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய ஆசை, மற்றது எதுவும் இல்லை. அவர் இங்கே வரும்போது அவர் எப்படி பழகுவார்? நல்லா பேசுவார், வேலைக்காரங்க மாதிரியே யாரும் நடத்திக்கிற மாட்டார், நல்லா ஏச்சு வேலை வாங்குவார். அதே மாதிரி பார்க்காம அப்படியே அள்ளி கொடுப்பார். அப்படி ஒரு மனுஷன்தான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு இங்கே பாருடி, இதெல்லாம் எப்படி இருக்கு, பார்க்க நல்லா இருக்காடி. நான் நல்லா இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கு, இங்கே நடிக்க சொன்னால் இங்கே நல்லா நடிப்பேன், கேமரா முன்னாடி நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு பயமா இருக்குல்ல, இங்க என்ன அடி பயம், என்கிட்ட எப்படி இழிச்சு பேசுற, அது மாதிரி அவங்க நடிக்க சொன்னா நடிக்கணும்டி அப்படின்னாரு. அப்படியே சிரிப்பாரு. ஒரு சந்தோஷமான விஷயம், சொல்ல முடியாத ஒரு ரசனை இருக்கு. அது எங்களுக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு சொல்லணும்னு தோணுது, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி ரசிச்சாரோ அதே மாதிரிதான் நாங்களும் அவர் வீட்டை ரசிச்சு வேலை பார்த்து அழகு பார்த்து வச்சிருக்கோம். உள்ளே நுழைஞ்சோன்னா எங்கே அவளை காணோம் அப்படின்னுவாரு. நாங்கள் போய் இவ்வளோ பெரிய வீட்டில் நம்மளாம் இருக்கோம், எப்பயாவது ஒரு 6 மாதம் ஒரு வாட்டி வராரு, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஷூட்டிங் நேரம் வருவார். இவ்வளோ பெரிய வீட்டில் இப்படி வருவார். இவன் எங்கே போயிட்டா இவ, என் பேர் என்ன பேர், இந்த மீனாட்சி காமாட்சி, அந்த அக்கா அங்கே இருப்பாங்க, அப்படியா அவளை கூப்பிட்றாங்க அப்படின்வாரு. அப்படின்னுமே தலையை சொரிகிறா பாரு அப்படின்வாரு. சைஸா அப்படியே சிரிப்பான், சிரிக்கிறாரு. அப்பா
இப்போதான்டா கலகலன்னு சிரிக்கிறேன். இங்கே வா, என்ன வேலை பார்த்தேன்? நான் வீடு கோயில் மாதிரி வச்சுருக்கீங்க, நீ வச்சிருப்ப எனக்கு தெரியும்ல. நல்ல வேலைக்காரடி, நீ வேலைக்காரினே சொல்லக்கூடாது, என் குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆதங்கமாக இருக்குது. இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது. அவரோட கோயில் மாதிரி இந்த கோயில், குடியிருந்த கோயிலுன்னா தாய் தாப்பியம் கூட ஒரு 4 நாள், நான் 23 வருஷம் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் என்னைய நான் அங்கே இருந்திருக்கேன். அவங்க பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மா ஒரு நேரம் வைவாங்க, நல்லா ஆடி இருப்பாங்க. ஒரு நேரம் வைவாங்க, ஒரு நேரம் ஆடி இருப்பாங்க. 2 பேருமே எனக்கு தாய் தாப்பிய மாதிரி தான். அதுக்கு மேலே அவங்க 2 பேரும் அப்படிதான் நான் நினச்சி நல்லபடியாக இன்ன வரைக்கும் அதனால தான் நல்லா இருக்கேன் நான். ஏன்னா என்னது இருந்தாலும் அவருக்கு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா மகனும் பறி கொடுத்து அவரும் போகிறதுனால ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு வயிறு, அதனால கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்க வீட்டில் ஒருத்தியாக தான் நினைப்பாங்க. அம்மாவும் அப்படி தான். இப்போ கூட இந்த தோட்டத்துக்கார பையன், அந்த பையன் சொன்னா அப்படி ஒரு வாரம் வந்திருந்தாங்களே, போன வாரத்துக்கு முந்தின வாரம். காமாட்சியை போய் எங்கே இருந்தாலும் போய் தேடி கூட்டிகிட்டு வான்னு சொல்லி ஜனனி சொன்னாங்களாம். அந்த பையன் இப்போ தான் சொன்னான் அப்படி. அதனால் எல்லாமே எனக்கு பாசமானவங்க தான். அவர் அதுக்கு மேலே எனக்கு தெய்வம். குடியிருந்த கோயில் என் குல தெய்வம் அவர், அவ்வளோதான். சரிக்கா. அக்கா, உங்கள் பேருங்கக்கா? முனியம்மா. இங்கே பாரதிராஜா சார் இங்கே தோட்டத்தில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? அது 15 வருஷம் வேலை பார்க்குறோம். 15 வருஷம். 15 வருஷம் வேலை பார்க்குறோம். ஓகேங்க. இப்போ பாரதிராஜா சார் உயிரிழந்துட்டார்னு செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியும் எங்களுக்கெல்லாம் உணர்வே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் தெய்வம் அவர். எங்களுக்கு வலது கை போனது மாதிரி இருக்கு. வந்தாருன்னா ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குருவார். அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு பிள்ளை மாதிரி வச்சுருப்பாரு எங்களை. ஓ, வேலைக்காரங்கன்னு அந்த எண்ணமே இருக்காது. அந்த எண்ணமே இருக்காது. பிள்ளை மாதிரி தான் வச்சுருக்காரு. எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் அங்கேயே தங்கி வருவேன். நான் வேலை பார்க்க இருப்பேன். நைட் மகள் இங்கே வந்தாருன்னா இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே தான் இருப்பீங்க? இங்கே தான் இருப்பேன். அவங்களோட ஃபேமிலியோட எல்லாரும் பாசமாக இருப்பாங்க. அம்மா, ஜனனி அம்மா எல்லாமே நல்லா பாசமாக இருப்பாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவு பாரதிராஜா சார் இங்கே வந்தாருன்னா நீங்கள் தான் சமைச்சு கொடுப்பீங்க. விரும்பி எது சாப்பிடுவாங்க? வெண்டிக்காய் சாப்பிடுவாரு, பாவக்காய் சாப்பிடுவாரு, இந்த ஒரு மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவாரு, ஆட்டு மண்டை மீன் மண்டை சாப்பிடுவாரு. நல்லா ருசி சாப்பிடுவாரு. சென்னை கெளுத்தி மீன் நல்லா சாப்பிடுவாங்க சார். நல்லா பிரியமா சாப்பிடுவாரு. அவருக்கு கொடுத்து வைக்கல, என்ன செய்ய அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் இங்கே பல நாட்கள் வந்துட்டு போயிருப்பாங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு இல்லை அப்படின்ட்டு உணர்வுகள் இருக்கு. எங்க வீட்டுக்காரெல்லாம் இறந்து இப்போ 40 நாள் தான் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கு மேலே நாங்கள் இவரை வச்சுருந்தோம். நாங்கள் அவ்வளோதான் இருந்துச்சு, என்ன செய்ய. இப்போ பாரதிராஜா சார் இறப்பு செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இங்கே தோட்டத்தில் அதிகமாக நாட்கள் அவரோட நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. சார் என்னைய தூக்கி வச்ச பிள்ளை தான் நான். அவருக்கு என்ன சொல்கிறது, அவரை இப்படி செய்தி கேட்டதுலேருந்து ஒன்றும் ஓடலை. என்ன பேச வார்த்தையே வரல. அவ்வளோ மனசு இதாக இருக்கு, ஒன்றும் முடியல. அவர் என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து அவர் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் கூட தான் டிரைவராக அவரே பக்கத்தில் உட்காந்து இதே காட்டு ரோட்டில் இருந்து தான் அவர் ஒரு வண்டியை உடச்சிட்டேன். தெரியாமல் எடுத்து ஓட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு உடச்சதுக்கு நான் உட்காடுறேன், என் பக்கத்துலேயே நீ உட்காந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிரைவிங் பழகி கொடுத்து நான் இப்போ டிரைவராக இருக்கேன். மலேசியா உட்காந்துச்சு வச்சார், எல்லா இதுவும் பண்ணார். இப்போ இல்லாதது பெரும் சோகத்தில் இருக்கு. அவ்வளோ. இப்போ இங்கே தோட்டத்துக்கு பல்வேறு தருணங்களை வந்திருப்பாங்க, அவரோட பேசி விளையாடி இருப்பீங்க. சார் எந்த மாதிரி உங்கள்கிட்டலாம் அனுபவம்? என்னைய எப்படி சொல்கிறது, இந்த அக்காவுக்கு தெரியும் சார் எந்த மாதிரின்னா, இந்த பையன் சின்ன பையன்ல வந்த பையன், படம் ஷூட்டிங் நடிக்கிறதுக்கு வந்த பையன், அந்த பையன் தூக்கி வளர்த்தவரு.
தூக்கி வளர்த்து இந்த கார்ல எல்லாம் இனோவா கார் இருக்கு, அந்த கார்ல ஏறி ஸ்கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஸ்டைலா வரும். அப்படி எல்லாமே அவனை பெத்தவள மாதிரி பெத்தவள மாதிரி பாக்குறேன். நாங்களாம் போறோம் பிடிச்சி வஞ்சிருக்கேன். நல்ல பையன்தான் இருந்தாலும் அது நம்ம சொல்றதுக்கு எது அத்தனை பேர்த்தி ஆளாக்கி விட்டு போயிருக்காரு. இப்போ திடீர்னு பாரதிதாஸ் சார் இல்லைன்னு நினைக்கிறப்ப எப்படி? பெரும் இழப்பு, எல்லாத்துக்குமே பெரும் இழப்பு, எதையும் யூகிக்க முடியல. சார் இப்போ பாரதிதாஸ் சாரோட இறப்பு செய்தி கேட்டோன்னு எப்படி இருந்தது? ரொம்ப அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இமயம் சரிந்ததுன்றோம்ல, அதுதான் இதுக்கு தான் உதாரணம். டைரக்டர் இமயம் சரிந்தது, இன்றையோட ஒரு சகாப்தம் முடிந்தது. அடுத்து வர ஜெனரேஷன் இவங்கள மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா, எப்படி செயல் நடைமுறையில் எப்படி பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. சினிமா துறையில் இது ஈடுகட்டுறதுக்கு யாருமே எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கும் பாரதிதாஸ் சாருக்கு என்ன ஒரு? நாங்கள் வந்து பக்கத்தில் இந்த ரெஸ்ட் ஹவுஸு பக்கத்தில் கூட தோப்பு தான் எங்களுடையது, மாமாவுடையது. ரொம்ப அவர் வந்து கேம்ப் லீவுக்கு வரும்போது நாங்கள்லாம் உரையாடி இருக்கோம். அவர் மாதிரி ஒரு இமயம்னாலே இமயம்தான். அவரோட அணுகுமுறையில் எப்படி இருக்கு? அணுகுமுறை ரொம்ப குழந்தை மாதிரி. சினிமா துறையில் எப்படியோ ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு பராமரிக்கிறது ரொம்ப ஜென்டில்மேன். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பல்வேறு நடிகைகள்லாம் உருவாக்கி பெருமை. ஆமாம், என்ன கணக்கில் அடங்கா ஒரு நடிகர்கள்லாம் அவங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகி அவங்கனால சினிமா துறை அதுதான். சினிமா துறை எதனால தான் ஒரு இமயம்ன்றது அதான். மறுபடியும் அது சொல்ல வரேன்னா, இமயமே சரிந்துருச்சு. இது ஈடு இல்லாதது ஒரு பேரிழப்பு தமிழ்நாடுடைய திரைப்படத்துறைக்கு. இப்போ பாரதிதாஸ் சார் படம் இருந்தாலே ஓப்பனிங்ல அவரோட வாய்ஸ் வரும், என் இனிய தமிழ் மக்கள், அந்த பாசத்துக்குரிய பாரதி ராஜா, அந்த குரலை வந்து இன்னும் எப்போ கேட்க போகிறோம்? வாய்ஸில் மட்டும் கேட்கலாம், நேரடியாக கேட்க முடியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இப்போ பாரதிதாஸ் சாரோட இறப்பு செய்தி கேட்டோன்னே எப்படி இருந்தது? ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு மாமா தான் அவர். மாமா? நாங்கள் சென்னை கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வர்றதாக நியூஸ் வரவும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். மாமாவோட பழகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் ரொம்ப தங்கமானவர், ரொம்ப இனிமையானவர். எல்லா ஷூட்டிங்க்கு நான் போவேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து விட்டு தான் அவங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் ஸ்டூடியோக்குள்ளே நடந்ததை வெளியே கொண்டு வந்து தெருவில் வந்து கேமரா. ஆமாம், அதை நான் 16 வயதிலிருந்து வெளியில் கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குன. ஆமாம், உலகத்திலே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தமிழ்நாட்டில் அவர் தான் பண்ணார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல்வேறு நடிகைகளை உருவாக்கிய பெருமை வந்து ஆமாம் அவருக்கு பாரதிராஜ் சார். இப்போ திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்ட ஒரு அதிர்ச்சி. அதான் அதிர்ச்சியே. வயசு அதிகம் மாமாவுக்கு. இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க பையன் இறந்ததுலேருந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் இருந்தார். கொஞ்சம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆமாம், ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதாவது இந்தியாவுக்கே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ் டைரக்டரை இழந்துட்டாங்க. அது வந்து திரைப்படத்துறைக்கு பெரிய இழப்பு தான். திரைப்படத்துறைக்கு வருங்கால திரைக்கலைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு தான். அவரெல்லாம் ரோல் மாடலாக தான் பார்த்துருக்காங்க. அவர் எங்கள் ஊரில் வந்து இருக்கிறது எங்கள் ஊர் செஞ்ச பாக்கியம். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லை, சிறந்த நடிகரும் கூட. சமீப காலத்து வரைக்கும் கூட கடைசியாக கூட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். தன் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் உழைத்து கொண்டே இருந்த மாமனிதன். அவர் கூட நீங்கள் பழகிய நாட்கள்லாம் எப்படி? எங்கள் ஊருக்கு வந்தாலே நாங்கள் வந்து பார்ப்போம். மிக எளிமையாக பழகுவார். மிக எளிமையாக எல்லாரு கூடயும் பழகுவார். எல்லாரு கூடயும் மிக எளிமையாக பழகக்கூடிய ஒரு அவர் என்ன சொல்ல மிகப்பெரிய சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர், மிக சிறந்த பண்பாளர். அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு ஒரு சொன்ன திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்கு அது ஒரு இழப்பு தான். எல்லாத்துக்குமே இழப்பு தான். அவர் வந்து அவரோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கும். காலையில் செய்தியில் வரவும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது எனக்கு. அப்படியே ஒரு இமயம் வந்து சரிஞ்சதுன்றது இன்றைக்கி தான் வந்து உணர முடிஞ்சது. அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு சினிமாவை வந்து ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்த இயக்குனர்னா அவர் பாரதி ராஜா தான். வேறு யாருனாலையும் முதலாக வந்து ஒரு கிராமத்தை வந்து நேரடியாக காமிச்சக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்னைக்கு இழப்பு வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல,
இந்திய திரைப்பட உலகுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவர் எனக்கு தாய் மாமன் என்னை விட 15 வயசு மூத்தவர். அவர்கிட்ட எப்படி மாமா அவர்கிட்ட அப்படி தான் பழகுவோம். அவர் சொந்த அக்கா மாங்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பார். நாங்கள் ஃப்ரீயாக இருப்பானோ, ஒன்றாவே போவோம் வருவோம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம். இப்போ சினிமா சம்மந்தமான பல்வேறு தகவல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்களா, கலந்துக்குவாங்க? சினிமா தகவல் நான் பேசுறதில்ல. நான் சினிமா சம்மந்தப்பட்டவன் இல்லை. சினிமா சம்மந்தப்பட்டவங்க என் தம்பி இருக்கான், அவன் அவரோட கேமராமேனு, அவங்கெல்லாம் அதை பேசிக்கிடுவாங்க. நான் சினிமா சம்மந்தது நான் பேசுறது இல்லை. சொந்தம்ன்றதை மட்டும்தான் நான் பேசிக்கிடுவோம். நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் அது உதவிக்காக வேண்டி போய் இவங்ககிட்ட யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்துருப்போம் போவோம். அதை அவர் செஞ்சு கொடுப்பார். அவ்வளோதான். எங்களுக்கு சினிமா லைனில் எனக்கு சம்மந்தம் இல்லை. உறவுகளோட சொந்த பந்தங்களோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? எல்லா சொந்த பந்தங்களையும் இறங்கி பழகுவார், பேசுவார், செய்வார், கேட்குறவங்களுக்கு உதவி செய்வார். அதெல்லாம் நல்லா பண்ணுவார். அதாவது கடந்த 2-3 வருஷத்துல அவங்க வீட்டில் வந்து 3 பொம்பளை பிள்ளைய, 4 ஆம்பளை பையங்க. அவங்கள மூத்தவர் முதல்ல ரொம்ப ஏர்லியராக போயிட்டார். பாக்கியெல்லாம் இவருக்கு மூத்தவர் ஒருத்தர் இன்னும் சினிமா இது வச்சுருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸு வச்சு அவர் நல்லா பண்ணார். இப்போ இன்னும் அவர் மீட்டிங்லேருந்து வந்தவர் இன்னும் உயிரோடு நல்லா இருக்கார் திலகாத்திரமாக. இன்னொருத்தர் வந்து ஜெயராஜ்னா அவர் கூடவே இருக்கிறாரு. அவரும் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களும் எல்லாருமே திலகாத்திரமாக தான் இருக்காங்க. நல்ல வயது முதிர்வில் தான் இறந்துருக்காரு. அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். ரொம்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்காம ஈஸியாக அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். சார் வந்து அவங்களோட பையன் மனோஜோட இறப்பை வந்து தாங்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் காலானாங்க. அது ஒரு பெரிய காரணம் அவருக்கு. அவனை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும்னு நினச்சி நிறைய கடைசி நேரத்தில் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணார். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர் உடல்நிலை நலிவுட்டுருச்சு. அதுக்கப்புறம் பையனை இறந்தது வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தேதி அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு வந்தோம். அவர் ஏற்கனவே மரணத்தை தழுவிட்டாருன்னே எல்லா பக்கமும் நியூஸே வந்துருச்சு. அந்த அளவில் இருந்தவர் ஏதோ இவ்வளோ நாள் இன்னும் கூட இருந்தார். அது ஒரு சந்தோஷம். பாரதிராஜா சாரோட தோட்டம் வத்தலக்குண்டு அரிய காற்றோடு பக்கத்தில் இருக்குது இந்த தோட்டம். பாருங்கள், ரொம்ப இயற்கை சூழல் மிகுந்த இந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து பாரதிராஜா வந்து சார் வந்து அதிகமாக வந்து ஓய்வு எடுப்பாங்க. இப்போ அவரோட மறைவுக்கு பிறகு இந்த இடத்துல தான் அவரோட உடல் வந்து இங்கே தோட்டத்தில் தகனம் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாரதிராஜா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம், தென்னை மரம், வாழை, இந்த மாதிரி ஒரு நல்ல இயற்கை சூழல் மிகுந்த இந்த பார்க்கும்போது அருமையாக இருக்குது இந்த தோட்டம். இங்கே தான் வந்து ஓய்வெடுக்க வருவாங்க பாரதிராஜா சார் அவங்க. இன்றைக்கி அவங்க தோட்டத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடக்கிறது நாளைக்கு. இயக்குனர் பாரதிராஜா சார் அவர்கள் வந்து அடக்கம் பண்ணுவதற்காக இடங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரோட தோட்டத்திலே வந்து அடக்கம் செய்ய இருக்காங்க. அவர் தோட்டத்தோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருபுறமும் வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறாங்க இன்னும் முடிவு செய்யலை. முக்கிய விஐபிங்களாக வர இருக்கிறதுனால அவருக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து காவல்துறையினர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த வழியாக வரணும், எந்த வழியாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிராஜா சார் தோட்டத்தில் வந்து இந்த இபி லைன்லாம் வந்து கட் பண்ணி, அதாவது நாளைக்கு இறுதிச்சடங்கு நடக்க இருக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா மின் விளக்கு அமைக்கும் பணிகளுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது இடையூறாக இருக்க வயர்கள்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு, ஏன்னா நாளைக்கு முக்கியமான விஐபிகள் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே வர இருக்கிறதால அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க.